பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 7 மற்றும் 8. சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன, தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நேரத்திலே நாம் அனைவரும் நற்கருணை நாதர் மீது நம்பிக்கை வைத்து அவரை தேடி வந்திருக்கின்றோம். உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை. ஏனெனில் கடவுளிடம் இருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும், உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. நீங்கள் வேலை செய்த இடத்திலே வெற்றி பெற வேண்டுமே என்றால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நீங்கள் வாழக்கூடிய இடத்திலே உங்களுடைய எதிரிகள் நடுவிலே வெற்றி பெற வேண்டுமே என்றால் ஆண்டவரை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதை மற்றவர்கள் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டுமே என்றால் உங்களுடைய முழு நம்பிக்கையும் உங்களுடைய சிந்தனை செயல்களுடைய செல்கள் எல்லாமே இயேசுவை நோக்கி ஏக்கம் கொண்டதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வெற்றி வாகை பெற முடியும். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் பிள்ளைகளுடைய கரங்களை நான் பலப்படுத்துவேன், என்னுடைய பிள்ளைகளுடைய கரங்களை நான் இந்த நேரத்திலே ஆசீர்வதிப்பேன், அவர்களை தாங்குவேன் என்னுடைய கரத்தினால் என்று. அன்பார்ந்தவர்களே, ஒரு அருமையான ஒரு பிக்சர் என்று சொல்ற படத்தை நான் பார்த்தேன். அந்த பிக்சரிலே ஒரு அருமையாக ஒரு சிந்தனையோடு வரைந்திருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கரங்களை விரித்தவராய் கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கின்றார். அவருக்கு பின்பாக தந்தை கடவுள் கரங்களை விரித்து அவரை தாங்கிக் கொண்டு இருக்கின்றார். அவருக்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் பறந்து கொண்டு இருந்தார் அந்த புறா வடிவத்திலே. அதை பார்த்த உடனே அந்த மூவரும் ஒரே கடவுளாக இணைந்து இருப்பது கூடிய ஒரு சாட்சியை என்னால் பார்க்க முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, பரலோகத்திலே விண்ணகத்திலே சாட்சியாக இருப்பவர் மூவர். தந்தை பிதாவானவர், வார்த்தையான இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாக இருக்கின்றார். ஆனால் இந்த உலகத்திலே யார் சாட்சியாக இருப்பார்கள் தெரியுமா? அவைகளும் 3 நாம் வாசிக்க கேட்டோமே. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு மனப்பட வேண்டும், ஒருமைப்பட வேண்டும், ஒத்த கருத்துக்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு இடத்தில் போராட்டம் நடக்கிறது என்றால் அந்த போராட்டத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு செய்தி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு இடத்தில் இயற்கை சீற்றம் நடந்துவிட்டு என்றால் அதை ஒத்த கருத்துக்களாக உள்ளவர்களாக அங்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும். போர் நடக்கிறது என்றால் அங்கு ஒரு அமைதி வர வேண்டும் என்று சொல்லி ஒத்த கருத்துக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது உண்மையிலே ஆண்டவருடைய கரம் நம்மை தாங்கிக் கொள்ளும். ஆண்டவருடைய கரமே நம்மை தாங்கும் பொழுது நமக்கு எதிராக யாராவது நிற்க முடியுமா? ஒருத்தரும் நிற்க முடியாது. எந்த ஒரு மனிதனும் நமக்கு எதிராக செயலாற்ற முடியாது. நம்மோடு கூட நண்பர்களாக நம்பிகளாக பழகி இருக்கலாம், அவர்களே நம்முடைய இதயத்தில் குத்தி இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே இதயத்திலே குத்துண்டவராய் கடைசி சொட்டு இரத்தமும் தண்ணீரும் வெளிவரக்கூடிய அளவுக்கு பாடுபட்டவர் மீது ஏன் நம்பிக்கை வைக்கவில்லை? ஏன் அவரை உங்கள் நண்பராக ஏற்றுக்கொள்ளவில்லை? அதற்கு காரணம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபம் இல்லாதபடியினால், ஜெப ஆவி செயலாற்றாமல் இருக்கிறபடியினால் நீங்கள் பலவீனத்தோடு இருக்கிறீர்கள். நீங்கள் வாசித்து பாருங்கள். உரோமையர் 8வது அதிகாரம் 34வது இறை வார்த்தையிலே ஜெபிக்கும் பொழுது நாம் ஒரு மனம் ஒருமைப்பாடு மிகவும் அவசியம். நம்முடைய ஜெபத்திலே ஆவி ஆத்துமா சரீரம் இணைந்து இருக்க வேண்டும். மட்டுமல்ல, நம்முடைய ஜெபத்திலே
கிறிஸ்துவானவரோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. உரோமையர் 8:26 சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆவியானவர் தாமே நமக்கு ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒருவன் 1000 பேரை துரத்த முடியும் ஜெபத்தினால், இருவர் 10,000 பேரை 2000 பேரை துரத்த முடியும். அப்படி என்றால் ஒரு 10 பேர் ஒரு குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கிறார்கள் என்றால் லட்சக்கணக்கான சாத்தான்களை அடித்து விரட்ட முடியும். லட்சக்கணக்கான மக்கள் மனம் மாறுவதற்கு நாம் ஒரு காரணமாக இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே பலத்தையும் வல்லமையும் கொடுப்பது நம்மளுடைய தனிப்பட்ட ஜெபம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தானியேல் 2வது அதிகாரம் 17-18 வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். பாபிலோன் நாட்டிலே தானியேலை அடிமையாக அங்கு விற்கப்படுகின்றார். ஆனால் அவர் அங்கே ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீரராக இருந்தார். அதே போல் பாருங்கள், அவரோடு இருந்த தோழர்கள் உண்டு. அவர்களோடு இணைந்து ஜெபித்தார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய அந்த மூவரோடும் இணைந்து ஜெபித்தார். பின்பும் தானியேல் தன்னுடைய வீட்டிற்கு சென்ற பிறகு 3 வேளையும் ஜெபித்தார். காலையிலே வேலைக்கு வரும் பொழுதும் அவர் அந்த இடத்திலே பயிற்சிக்கு வரும் பொழுதும் அவர் ஜெபித்தார். மதிய வேளையிலே உணவு அருந்தும் பொழுது ஜெபித்தார். மாலை நேரத்திலே வீட்டிற்கு சென்ற பிறகு பலகணிகளை, அந்த ஜன்னலை எருசலேம் நோக்கி திறந்து வைத்து அவர் ஜெபித்தார். பல 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த எருசலேமை நோக்கி அவர் ஜெபித்தார். அன்பார்ந்தவர்களே, சாலமோனின் ஞானம் சொல்லுகின்றது, வாசித்து பாருங்கள். 4வது அதிகாரம் 9-10 வரை உள்ள இறை வார்த்தையிலே சாலமோன் ஞானி அழகாக சொல்லுகின்றார். சபை உரையாளர்களே, ஒருவன் தனியாய் இருந்தால் அவன் வீழ்ந்தால் அவனை யார் எழுப்பி விடுவார்கள்? 2 பேர் ஒன்றாக இருந்தால் ஒருவன் வீழ்ந்து விட்டாலும் மற்றவன் அவரை தூக்கி விடுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு ஜெப நண்பர்கள் தேவை. ஒருவேளை உங்களுடைய சகோதரி சகோதரனாக இருக்கலாம், தாய் தகப்பனாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். இந்த உலகத்திலே ஜெபம் என்றே சொல்லி சாத்தானால் பிடிக்கப்பட்டு போலித்தனமான போலி பாஸ்டர்களாக தன்னுடைய வயிற்றிற்காகவும் தன்னுடைய பணத்திற்காகவும் செல்வத்திற்காகவும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு. அவர்களை குறித்து, அந்த போலி தீர்க்கதரிசிகளை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களோடு இணைந்து ஜெபிக்க நல்ல ஒரு ஜெப வீரர் வேண்டும் என்றே சொல்லி இயேசுவிடம் அன்றாடுங்கள். அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் தனியாக ஜெபிக்கும் பொழுதும் உண்மையில் ஒரு 1000 பேரை கொடுப்பார். அந்த 1000 பேரில் கண்டிப்பாக 100-ல் ஒருவராவது உண்மையாக ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். அப்படி உங்களோடு இணைந்து ஜெபிக்க, உங்களுடைய புயத்தை பலப்படுத்த நற்கருணை நாதர் இன்றே உங்களுக்கு கட்டளையிடுவார். இன்றே அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். தானியேலோடு ஜெபிக்க ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருந்ததை போல ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த அக்கினி சூளையில் போட்ட பொழுதும் அவர்களை பாதுகாக்க, அவர்களுக்காக ஜெபிக்க தெய்வ மகனாக இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்றதை போல உங்களுக்காகவும் அவர் கடந்து வருவார். எனவே வாழக்கூடிய நாட்களிலே நாம் பலனோடு ஜெபிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கேட்போம். ரீல் பார்ப்பதை விட்டுவிட்டு, உலகபூர்வமான காரியங்களை பார்ப்பதை விட்டுவிட்டு நீங்கள் ஜெபியுங்கள். நியூஸ் பாருங்கள். இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி உண்மையான தரமான நியூஸ் சேனலை பாருங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியும். உலகில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க முடியும். அதற்காக போலித்தனமான ரீல்ஸ்களையும் போலித்தனமான சேனல்களையும் பார்த்து கொண்டு நேரத்தை வீணடித்துக் கொண்டு இருந்தால் உங்களுக்கு ஐயோ. உங்களுடைய கஷ்ட காலங்களிலே உண்மையிலே யாரு ஜெபித்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்க மாட்டார். எனவே இந்த நாளில் நமக்கு துணை செய்ய நற்கருணை நாதர் கூட இருக்கின்றார். அவரிடம் அன்றாடுவோம், அவரிடம் பொருத்தனை வைப்போம், அவரிடம் ஒப்புக் கொடுப்போம். எங்களுடைய புயத்தை உயர்த்தும் ஆண்டவரே, எங்களுடைய கரங்களை உயர்த்தும் ஆண்டவரே, நாங்களும் இந்த உலகத்தில் அழியாமல் வாழ வேண்டும், மறு உலகத்திற்குள் கடந்து வர வேண்டும் என்றே சொல்லி என்னோடு இணைந்து சில மணி துளிகள் ஜெபிப்பீர்களா? நாம் இப்பொழுது மன்றாடலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட
காலை பொழுதிலே எங்களுடைய புயத்தை உயர்த்துவதற்காக, எங்களுடைய கரங்களை உயர்த்துவதற்காக, எங்களுடைய குடும்பத்தை உயர்த்துவதற்காக, ஆண்டவரே ஜெப வாழ்க்கையை உயர்த்துவதற்காக எங்களோடு கடந்து வந்திருக்கக்கூடிய உயிருள்ள தெய்வமே, உம்மை ஆராதிக்கின்றோமை, வணங்குகின்றோமை, போற்றுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை மட்டும் ஆராதிப்பதற்கும் உம்மை மட்டும் போற்றுவதற்கும் இந்த அருமையான தருணத்தை உருவாக்கி தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும், நாங்கள் ஒருமைப்பாடோடு ஜெபிக்க வேண்டும், வேற்றுமை பாராமல் ஜெபிக்க வேண்டும். நான் நீ என்ற அகந்தையோடு இல்லாமல் ஜெபிக்கக்கூடிய அந்த மன பக்குவத்தை கொடுப்பீராக. எங்களுடைய உடல் பாவத்தின் நிமித்தம் எங்களை கீழே அழுத்துகின்றது சுவாமி, ஆனால் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கக்கூடிய அந்த மன பக்குவத்தை கொடுப்பீராக. நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம், என் ஆண்டவரோடு இணைந்து இருப்போம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வல்லமைமிக்க தெய்வமே, இரக்கத்தின் ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாய் மது திரு சமூகத்தில் கூடி இருக்கின்றோம். திறப்பில் இன்று ஜெபிப்பதற்காக, நாங்களும் ஜெப வீரர்களாக மாறுவதற்காக எங்களையே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஜெப வாழ்க்கையின் ரகசியத்தை கற்றுக் கொடுப்பீராக. ஆண்டவரே, வெற்றி கொண்டவர்களாக ஆழ்வார்களாக, போராடி ஜெபிக்கக்கூடிய நண்பர்களாகவும், ஆண்டவரே ஜெப வீரர்களாகவும் எழுந்து ஜொலிப்பார்களாக. ஒரு மனத்தோடு ஜெபித்து இந்த சாத்தானுடைய ஆளுகைகள் அனைத்தையும் அபத்தமாக்கி போடுவார்களாக. இந்த நேரத்திலே அநேக பேரை நீர் எழுப்பி இருப்பதற்காக உமக்கு நன்றி. அநேக பேரை எழுப்பி இந்த நேரத்திலே பலப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.